பிராமண ஆதிக்கம், அந்த ஆதிக்கம்ன்றது ஒத்துக்கிறீங்க? பிராமண ஆதிக்கம் ஒரு சாதியை இழிவுபடுத்துறது சரியா தப்பா? நீங்க சொல்லுங்க சார். ஒரு சாதியை இன்னைக்கு நீங்க நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். நீங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் ஏத்துக்குவீங்களா? நீங்க அப்ப நீதிமன்றம் சொன்னது தப்பு சொல்ல வரீங்களா? அந்த கோயிலுக்குள்ள ஐயர் போக முடியாதுன்னா அந்த குறிப்பிட்ட காலங்களிலே போக முடியாது. அப்ப உயர் ஜாதிக்கு எதிராக இருக்குது அப்படி சொல்லுவீங்களா? சார் அது வந்து அந்த கர்ப்பகிரகங்கள்ல அவங்க இருக்கிறதுல வந்து அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கடவுள் அனைவரும் சமம் தான் சார், சமம் தான் சார். அதுக்காக அத ஒருத்தர் உள்ள போறதுல உங்களுக்கு என்ன தப்பு? கோயிலுக்குள்ளதான் நான் கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் பூஜை பண்ணுவேன்னு துடிக்கிறவனை எனக்கு முன்னாடி நிக்க சொல்லுங்க சார். சும்மா நீங்க பூச்சாடி காட்டுறீங்க. மசூதி அடிச்சது நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க, நல்லதுதான் அப்படின்னு. சார் மசூதி அல்ல சார், அது ஒரு கட்டடம். அயோத்தி என்பது ராமர், அயோத்தி என்பது ராமர் பிரானுடைய நம்பிக்கை தான். ராமபிரான் உங்களுக்கு நம்பிக்கை, ஆனா நம்பிக்கை பாபர் வாழ்நாட்டு வரல. உண்மை பாபரை கும்பிட போறோம். வணக்கம், இது பிராம்ப்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். இப்ப சமீபத்தில் நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஒரு 3 நாளுக்கு முன்னால மதுரையில பிராமணர்கள் பாதுகாப்பு உரிமை மாநாடு. என்ன பிராமணர்களுக்கு என்ன இங்க வந்து குறை வந்தது? அது ஏன் இந்து மக்கள் கட்சி கையில் எடுக்குது? நீங்க இந்த திராவிட மாடல் அப்படின்ற ஒரு அரசை குறை சொல்றதுக்காக இந்த மாதிரி வேலைகள் செய்யறீங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதாவது தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சி, இந்த அமைப்புகளுடைய வேலையே பிராமணர் துவேஷம், பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோஷம். அது மட்டும் இல்லாம பிராமணர்களுடைய அதாவது அடையாளமா இருக்கக்கூடிய பூணல் அறுப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நடத்திட்டு வரக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கம். நாம என்ன சொல்றோம்னா, பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறது, பாப்பான இழிவுபடுத்தி பேசுறது, இப்படி எல்லாம் சொல்லி தொடர்ந்து ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களே பிராமணர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. அது நீங்க ஆதி காலத்துல பார்த்தா மனுஸ்மிருதி என்ன சொல்லுது சார்? உங்களை கீழே வந்து இறக்கி வைத்ததுக்கு மனுஸ்மிருதி தானே காரணம். மனுஸ்மிருதியை வடிவமைச்சது யார்? பிராமணர்கள் தானே. இப்ப பிராமணர்கள் செய்த தவிர சுட்டி காட்டுறதுக்கு ஒரு இயக்கம் வேண்டாமா? இங்க தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் வளர்ந்தது காரணமே பிராமணர்கள் செய்த அதிகப்படியான ஆதிக்க மனப்பான்மைன்னு ஒன்று இல்லை. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. பிராமணர்கள் மனுஸ்மிருதியை, மனு பிராமணர் கிடையாது. முதல் விஷயம் நான் பதிவு பண்றேன். மனுவோ மனுஸ்மிருதியோ அல்லது இந்த மனு தர்மத்தையோ பிராமணர்கள் தான் கொண்டு வராங்க, பிராமணர்கள் தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்கிறது எனக்கு தெரிந்து எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. பிராமணர்கள் எந்த சாதியவாது, எந்த சாதிக்காரங்களையாவது போய் இழிவுபடுத்தி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி, அவர்களுக்கு எதிராக துவேஷங்களை பரப்பி, அவர்களுக்கு எதிராக இழிவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒரு நிகழ்ச்சி நீங்க சொன்னீங்கன்னா கூட பிராமணர்கள் தவறானவர்கள் நான் சொல்லலாம். இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் பிராமண ஆதிக்கம். அந்த ஆதிக்கம்னு ஒத்துக்கிறீங்க? பிராமண ஆதிக்கம் ஒரு சாதியை இழிவுபடுத்துறது சரியா தப்பா? நீங்க சொல்லுங்க சார். ஒரு சாதியை இன்னைக்கு நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். சாதியை இழிவுபடுத்துறது சரியா தப்பா? சாதியை இழிவுபடுத்த தவறுதான். அப்புறம் எதுக்கு சார் இந்த தீக்காக்காரங்களை நீங்க தப்புன்னு சொல்ல மாட்டீங்க? இந்த ஆதிக்கம் எது சார் ஆதிக்க மனப்பான்மை? எந்த பிராமணன் சார் ஆதிக்க மனப்பான்மையோட இருக்கிறான்? அவன் இன்னைக்கு வந்து பல இடங்களிலே வந்து கையேந்த நிலைமையில இருக்கக்கூடிய இடத்துல பல பிராமணர்கள் இருக்காங்க சார். நீங்க ஒட்டுமொத்த பிராமணர்கள் என்ன சார்? இல்ல, ஒரே நிமிஷம். அனைத்து இடங்கள்லயும் அரசாங்க வேலைகளிலும் சரி பிராமணர்கள் தானே இருந்தாங்க சார். பிராமணர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா பிராமணர்களுக்கு 20 கிலோ கொடுத்தீங்களா நீங்க? நான் கேட்க 20 கிலோ கொடுத்தீங்களா நீங்க? அவன் படிச்சுதானே போய் வாங்கினா? அவன் படிச்சுதானே சார் தெரியுமா? இவங்க ஆதிக்க மனப்பான்மை இருந்தாலும் இடஒதுக்கீடு கேட்டு அவங்க போராடிதான் இடஒதுக்கீடு கிடைச்சது. ஒரே விஷயம் தான். பிராமணர்களுக்கு நீங்க இடஒதுக்கீட்டுல கொடுத்து, அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட சலுகைகளை கொடுத்து, அவர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்புகளை கொடுத்து, இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வேலை கிடைச்சதா? கிடையாது. ஆனால் மற்ற சமுதாயங்கள் முன்னொரு காலங்களிலே அவர்களுக்கான கல்வி அறிவு இல்லை, அவர்களுக்கான ஒரு படிப்பறிவு இல்லாத, சிந்தனை இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்றோம். அதை மேலும் அவர்களை எப்படி முன்னேற்றலாம் என்று யோசிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா பிராமணர்கள் ஏதோ ஒரு காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை எல்லாம் அடக்கினார்கள் அல்லது அவர்களுக்கு எதிராக ஒரு வாழ்வியல் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வாழுகின்ற பிராமணர்களை எல்லாம் நீ திட்டுவ, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் வந்து நீ கேவலப்படுத்துவ,
இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் முன்னேற்றம் பத்தி பேச மாட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய, இன்னைக்கு ஏழ்மையில இருக்கக்கூடிய, இன்னைக்கு படிப்பு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளியில கல்லூரியில சேர்க்கக்கூடிய பிராமணர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா என்ன சார் தப்பு? ஏன் கேட்க கூடாதா? இடஒதுக்கீடுங்கிறது யாரு உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றோமோ, யாரு பின்தங்கி இருந்தாங்களோ அவர்களை மேல கொண்டு தான் இடஒதுக்கீடு சார். அனைத்து சமூகத்திலும் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. சமூக ரீதியாக சோசியலி பேக்வேர்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்றது நியாயம். இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, உண்மைதான். அதே போல பொருளாதாரத்திலே பின்தங்கிய, இதுதான் இந்த இடத்துல நீங்க தப்பு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா எக்கனாமிக்கலின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு காலத்துல அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் மேலே வருவதற்கான முயற்சியை தடுக்கிறதுக்காக இந்து மக்கள் கட்சி போன்றவர்கள் பிராமண சமூகத்தை ஒரு பாதுகாப்பா வச்சு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. அப்ப சமூகத்துல ஒரு காலகட்டத்திலே பின்தங்கியவர்களுக்காக இன்றைக்கு அதே சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னேற வேண்டும் என்று இடஒதுக்கீட்டுல அவர்கள் முன்னேற வைக்கிறதுன்றது நியாயம். ஏங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு பிராமணர்ஸ் அல்லது சோகால்டு ஆதிக்க சாதியினர் அவர்கள் காலத்துல நடந்த விஷயத்திற்காக இன்னைக்கு வாழுகின்ற பிராமண குடும்பங்கள், கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய குடும்பங்கள், அவர்களுக்கு 70-80% நீ வாங்கினா மட்டுமே தான் உனக்கு இடத்துல உனக்கு சீட்டு கிடைக்கும், உனக்கு கல்லூரியில உனக்கு இடம் உண்டு என்று சொன்னால், இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய பிராமணர்களுக்கு அநீதியாக நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது அப்ப இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடும் இல்லாமல், அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் பின்தங்கிய நிலையில அவர்களுடைய வாழ்வாதாரம் கஷ்டப்படக்கூடிய பிராமண சமுதாய குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது மேல இருக்கக்கூடிய செட்டியார் சமூகம், இது ஒன்றும் பிற்படுத்தப்பட்ட, அதுலயும் கிறிஸ்தவ மக்கள், அதுலயும் இஸ்லாமிய மக்கள், அதுலயும் பிராமணர்கள் எல்லோரும் சேர்ந்தவர்களுக்கு தான் முற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு 10% கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்துச்சு. அந்த கொண்டு வர மாட்டீங்க. இப்ப அதையும் தவறுன்றாங்க. யார் சொல்றா தவறு? யார் சொல்றா தவறு? நீதிமன்றம் சொல்லுதா? நீங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் ஏத்துக்குவீங்களா? நீங்க அப்ப நீதிமன்றம் சொன்னது தப்பு சொல்ல வரீங்களா? அப்ப நீதிமன்றம் ஐயப்பன் கோயில் பத்தி விஷயத்தை ஏத்துக்குவீங்களா? சென்டிமெண்டான விஷயம் வேற, இது ஒரு கல்வியிலே தரக்கூடிய இடம் வேற. சென்டிமெண்ட் நீங்க ஒரு சார் அனைத்து ஜாதிகளும் நம்பிக்கை என்பது, அது உங்களுக்கு நம்பிக்கை. எங்களுடைய நம்பிக்கை என்பது, அந்த நம்பிக்கையிலே நீதிமன்றம் சொன்னதிலே நாங்கள் இன்னமும் முரண்பாடு இருக்கின்றது. சார் ஆமாங்க சார், எங்களுக்கு முரண்பாடு இருக்குது தான் சொல்ல முடியும். இப்ப இதே 10% இடஒதுக்கீடை வந்து நீங்க வந்து முற்பட்ட சமூகத்தில் கொடுக்கணும் அரசு நீதிமன்றம் சொல்லிருச்சு, மாநில அரசு நிறைவேற்றிச்சா? சொல்லுங்க சார். சார் நீங்க வந்து ஒரு மாநில அரசாங்கமே அவர்களுக்கு 69 எந்த விதமான பிரச்சனையும் இல்லையாச்சு. 69% நீங்க தருகின்ற இடஒதுக்கீட்டுல இந்த 10% தந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு தான் எல்லா இடத்தையும் நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் கொண்டு வர மாட்டீங்க. அப்ப ஒரு நீதிமன்றம் சொன்னதை இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சா சார்? நீங்க என்ன நான் கேள்விக்கிறேன். இந்து மக்களுக்காக போராடக்கூடிய இந்து மக்கள் கட்சி இந்துக்களுடைய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு கேள்வி வரும்ல சார். ஏற்றத்தாழ்வுகள்னு சொன்னா உண்மையிலேயே சொல்ல போனா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகம் இது. இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வுகளை நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஏற்றத்தாழ்வு தடுக்க முடியாது சார். நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தடுக்க முடியாதனாலதான் இங்க பாருங்க, மேல் பாதியிலையும் திரௌபதி அம்மன் கோவில்லையும் கண்டதேவியில தேர் எடுக்கிறது இன்னைக்கு ஒரு பிரச்சனை. அதே இந்துக்களுக்கு நடுவில் தான். அதை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே விஷயம் தான், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே பல பிரிவுகள் இருக்கு. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே பல சண்டைகள் இருக்கு. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே பல வேறு விதமான குழப்பங்கள் இருக்கு. ஆனால் பல தெய்வ வழிபாடு, பல முறைகளிலே, பல பண்பாடு, பல கலாச்சாரம், பல மொழி, பல நாகரிகம், பல்வேறு விதமான பிரிவுகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்துக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் தடுத்து நிறுத்திவிட முடியாது. கருத்து வேறுபாடுகள் வேற, தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள போக முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நீங்க என்ன இந்துக்களுக்கு நடுவில் என்ன செஞ்சீங்க? அததான் நான் கேட்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்கள் மேல்பாதி கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயர் போக முடியாது. அந்த கோயிலுக்குள்ள ஐயர் போக முடியாதுன்னா அந்த குறிப்பிட்ட காலங்களிலே போக முடியாது. அப்ப உயர் ஜாதிக்கு எதிராக இருக்குது அப்படி சொல்லுவீங்களா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்க கர்ப்பகிரகத்துல அனுமதிப்பீங்களா நீங்க மற்ற ஜாதியினரை? உடனே பாருங்க, கர்ப்பகிரகத்துல ஐயர் போக முடியாது. சிதம்பரம் கோவில்ல உங்களுக்கு கிறுக்கல் வர்றவங்க அது சிரிப்பீங்க, அது பெரிய விஷயம். சொல்லட்டுமா? தீட்சிதர்கள் மட்டும் உள்ள போலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா?
ஒரு சிதம்பரம் கோயிலா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கட்டும், அந்தந்த கர்ப்பகிரகங்களிலே மூலஸ்தானங்களிலே இருந்து பூஜை செய்யக்கூடிய அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பரம்பரை சார்ந்த மற்றவர்கள் போகணும், மற்றவர்கள்லாம் உள்ள போகணும்னு சொல்லி போக வேண்டாம்னு சொன்னா அதுக்கு பேர் தீண்டாமையிலே அங்க இருக்கக்கூடிய முறை. நீங்க அந்த இடத்திலே வேறு ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் போலாம், ஆனால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாதுன்னு சொன்னாதான் தப்பு. அங்கு மற்றவர்களும் போக முடியாது என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய பூஜையை அந்த கர்ப்பகிரகத்தை அவர்கள் பாரம்பரியமாக பார்த்து வருகின்றார்கள், அந்த ஆகம விதிப்படி பூஜை செய்து வருகின்றார்கள். அதுல நான் போய் உட்காருவேன். இது என்ன சார், இது கிளாஸ் ரூமா இல்ல மற்ற இடங்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு புனிதம் உண்டு. அந்த புனிதம் கெட்டு போயிரும். அங்க பாரம்பரியம் இருக்கு சார், அந்த பாரம்பரிய புனிதம் கெடுது இல்ல அங்க. ஆமா சார், பார்ப்பனர்கள் மட்டும் உள்ள போனா புனிதம் கெடும் சார். அது அந்த கர்ப்பகிரகங்கள்ல அவங்க இருக்கிறதுல அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கர்ப்பகிரகத்துக்குள்ள மற்றவர்கள் போனாக்க சமூக நீதி சார், அவங்களுக்கு உரிமை இருக்கு சார். கேக்குறாங்க, நான் என்ன கேக்குறேன்னா உரிமை இருக்கு, கேளுங்க. நீதிமன்றத்தை நாடுங்கள். கடவுள் அனைத்து சமம் தான் சார், சமம் தான் சார். அதுக்காக ஒருத்தர் உள்ள போறதுல உங்களுக்கு என்ன தப்பு சார்? உள்ள போறதுனாக்கா நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை முன்னிறுத்தி தான் ஆகம விதிகளின்படி ஒரு கோயில், அந்த கோயிலுக்கென்று ஒரு 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 பாரம்பரியம் மிக்கவர்கள், அந்த பாரம்பரியம் மிக்கவர்கள் பரம்பரையாக அந்த கோயிலை பார்க்க வேண்டும். நீ நாளைக்கு இவர் வருவாரு அவர் வருவார்னு சொல்லுவ, கடைசியில யாருமே போக மாட்டான். இப்ப நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த கோயிலுக்கு தான் கர்ப்பகிரகத்துக்குள்ள போகணும் துடிக்கக்கூடிய அத்தனை உங்களை மாதிரியான ஆட்கள் கேட்கறீங்களே கேள்வி, எத்தனை கோயில்கள்ல விளக்கு இல்லாம இருக்கு, எத்தனை கோயில்கள்ல கோயில் சிதலம் அடைஞ்சு கிடக்குது. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க சார். நான் ஒண்ணு சொல்றேன் சார், உங்களுக்கு சேலஞ்ச் கொடுங்க சார். எவெல்லாம் இந்த கோயிலுக்குள்ளதான் நான் கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் பூஜை பண்ணுவேன்னு துடிக்கிறவனை எனக்கு முன்னாடி நிக்க சொல்லுங்க சார். சும்மா நீங்க பூச்சாடி காட்டுறீங்க. நீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க இருக்கிற பிள்ளையார் கோவில் சரியா அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ மசூதிக்கு முன்னாலதான் பிள்ளையார். நாங்க எங்களுடைய ஜனநாயக உரிமை, எங்களுடைய இந்துக்களுடைய உரிமை, நாங்க வீதிகளிலே மேல மடித்து விநாயகர் பெருமானுடைய ஊர்வலம் போனாக்க அதற்கு இடையிலே மசூதி இருக்குன்னா அந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துல நிறுத்திட்டு அடுத்த கட்டமா போய் நின்று எங்களுடைய கொண்டாட்டங்களை நாங்க கொண்டாடுவோம். அப்ப மசூதி இருக்கிறதுனால புதுசா மசூதி வருது, புதுசா சர்ச் வருது. நாங்கள் காலங்காலமாக இங்க விநாயகர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மசூதி வந்துருச்சு, சர்ச் வந்துருச்சுட்டு எங்களுடைய கொண்டாட்டங்களை நிறுத்தினீங்கன்னா அப்ப நான் இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் மசூதி சர்ச் நிறைந்து விட்டால் எங்கள் கொண்டாட்டங்களை நிறுத்திடணுமா? இந்துக்கள் எங்களுடைய ஊர்வலம் நடத்தக்கூடாதா? என்ன சார் நியாயம்? பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகம் இந்து சமுதாயம் தான். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க குடியிருக்கிற கேகே நகர்லயே எத்தனை சந்தில எத்தனை கோவில்கள் இருக்கு? ஒரு முக்குல கோவில்கள் இருக்கு. நீங்களே பாத்தீங்க எத்தனை கோவில் நமக்கே தெரியும். பெரும்பாகத்துல கோவில் திருவள்ளிக்கல்ல ராயப்பேட்டைக்கு வாங்க எத்தனை கோவில் இருக்கு? கோவில் இல்லன்னு யார் சொன்னா உங்களுக்கு? கோயில்கள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு மசூதி தான் உங்களுக்கு இடிக்குது. வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மசூதி எங்க இடிக்குது. இந்த சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ராயப்பேட்டையில பல பகுதிகளுக்குள்ள எங்கள் ஊர்வலம் போக முடியல. ஆனா இங்கெல்லாம் ஊர்வலம் போன இடம், இந்துக்கள் இருந்த இடம், இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்த இடம். ராயப்பேட்டையில திருவள்ளிக்கல்ல எத்தனை மசூதி இருக்கு சொல்லுங்க சார்? நூற்றுக்கணக்கான மசூதிகளா? நூற்றுக்கணக்கான எவ்வளவு கோயில்கள் இருந்தாலும் நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா இடங்களிலும் மசூதிகளும் மொஹரம் பண்டிகையா இருக்கட்டும், அவங்களுடைய வீதி விழாக்கள் எது நடத்தினாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இந்துக்கள் எவனும் தட்டி கேட்க மாட்டான். இல்ல அவங்க அமைதியா போறாங்க. மொஹரம் பண்டிகை அமைதியா போற பண்டிகை. என்ன சார் நீங்க சொல்றீங்க? ஒரு அர்த்தம் சிந்த அவர்கள் கத்திகளாலும் பிளேடுகளாலும் ரோட்ல அடிச்சுட்டு போகக்கூடிய விழா, நீங்க என்ன அமைதியா போற விழா? அது சாந்தமா போற விழா. உங்களுக்கு தப்பு. ஆமா, அண்ணாமலை சாட்டையில அடிச்சுக்கிட்டாருல, அது மாதிரி அவர் தன்னைத்தானே கிழிச்சிட்டு போறது தப்பு சொல்ல சார். ஆனா அமைதியான விழா நீங்க சொன்னீங்களா? அமைதி அல்ல, அவர்கள் ஆக்ரோஷமான விழா. அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காதவன் இந்து. எந்த இந்து கோயில்ல இருந்தோ முஸ்லிம்களோட ஊர்வலத்துல செருப்பு அடிக்கல, எந்த விதமான முஸ்லிம்களோட ஊர்வலத்திலயும் கள்ளத்துக்கு நாங்க அடிக்கல. ஆனா எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போது இதே இடத்துலயே ஐஸ் ஹவுஸ் மசூதி வழியாக நாங்கள் போன போது எங்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கல் எறிந்தார்கள், செருப்பு எறிந்தார்கள். அதுதான் பிரச்சனைக்கு காரணம். நீங்க எத்தனை பண்டிகைகள் இருக்கு, அதுலதான் பிரச்சனை வருதா? இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல மட்டும் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன? வடக்குல இருந்து ஒரு கலாச்சாரத்தை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? வடக்குல இருந்து நாங்க விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டு வந்துட்டோம். அப்ப இஸ்லாமியர் சொல்லுங்க, வடக்குல இருந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்க கொண்டு வந்துட்டோம். எங்க இருந்து மொஹரத்தினுடைய திருவிழா பண்டிகையினுடைய வரலாற்றை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க சார். எங்க இதுனா இந்த தமிழ் மண், தஞ்சை மண்ணுடைய பண்பாடா மொஹரம் பண்டிகை? கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த இந்த முத்தமிழ், அதாவது சங்கம் வளர்த்த இந்த தமிழ் மதுரையில இருந்து கொண்டு வந்த பண்டிகையா கிறிஸ்துமஸ் பண்டிகை?
ஒவ்வொரு நாட்டில இருந்தும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை ஒவ்வொருவர் பின்பற்றி கொண்டு அந்த மதத்தை சார்ந்த பின்பு அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடினா வடநாட்டிலிருந்து கொண்டு வந்து விட்டார். ஏன் சார், பாரத நாடு தானே, பாரத பண்பாடு தானே. ஆனா வடநாட்டுல இருந்து வந்துச்சுன்னு உடனே பாருங்களேன். இல்ல அது ஒத்துக்கிறீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன். அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் இன்னும் நேரமாகும். அவ்வை பாட்டியினுடைய விநாயகர் அகவல் வந்து வடநாட்டிலிருந்து வந்துச்சா? திருமூலருடைய திருமந்திரத்திலே 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பெறை, போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று திருமூலர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினார். அப்ப அந்த திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 5 கரத்தனை என்ன? 5 கரத்தனை, ஆணை முகத்தனை யாரு? விநாயகர் பெருமான். அப்ப விநாயகர் பெருமான 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தமிழ் திருமூலர் வாயிலிருந்து வந்திருக்குன்னா அப்ப இது என்ன வழிபாடு? இது விநாயகர் வழிபாடு எதுல இருக்கு? சும்மா நீங்க வடநாட்டு கடவுள் சும்மா இந்த கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை பத்தி யாரும் தவறாக சொல்லல. அது யாரும் தவறாக சொல்லல. இந்த பண்டிகைகளை வெளியில வந்து பிரச்சனைக்குரியதாக மாறும் பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்க வெளியே வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை சார். நாங்க இந்துக்கள் ஒன்னா ஓட்டு போட்டாலே பிரச்சனை, இந்துக்கள் ஒன்னாக ஒற்றுமையாயிட்டாலே பிரச்சனை. இந்துக்கள் ஒற்றுமையாக கூடாது, சாதி ரீதியா பிரியணும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகள் இன ரீதியா பிரியணும். இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து ஒரு சாமியை கும்பிட கூடாது. அப்படியே காவி கட்டின பிஜேபி இங்க வளரல. அதுதான் விஷயம். என்னன்னா எங்களை ஏன்னா இங்க அரசியல் வேற மதம் வேறன்னு இந்து மக்கள் எல்லாம் யோசிச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படியாவது ஒரு வாக்கா மாத்த நீங்க முயற்சிக்கிறீங்க. பிஜேபியோட பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு கட்சி. வாக்குகளை சேகரிக்காம அவங்க என்ன வடை சுட்டு விற்பாங்களா சார்? அவங்களோட வேலை என்ன? கலவரத்தை ஏதாவது கலவரம் பண்ண மாதிரி கலவரம் பண்ணி இங்க ஏதாவது பிரச்சனை உண்டாகும். கலவரம் என்பது அப்ப இந்த தமிழ் இன போராட்டம்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு தமிழ் போராளிகள்னு சொல்லி இவங்க எல்லோ உயிரிழந்தவர்கள் தீக்குளித்து இறந்தார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்களா? அதெல்லாம் என்னது? அதெல்லாம் வன்முறை இல்லையா? அப்ப கலவரங்கள் நடக்கலையா? அவர்கள் உரிமைக்காக போராடிய போது நடந்தாக்கா அது தியாகம், தியாகி. ஆனா அயோத்தி கோயிலுக்காக போராடின உயிரிழந்தாக்கா அது கலவரம். என்ன சார் இது நியாயம்? இது எங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்க போராடி உயிரிழந்தாக்க நாங்க கலவரவாதிகள். மசூதி இடிச்சது தமிழின போராளிகளா தியாகிகளா? மசூதி இடிச்சது நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க, நல்லதுதான் அப்படின்னு. சார் மசூதி இல்ல சார், அது ஒரு கட்டடம். அது வரலாறு. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. பாத்தியா உதலம்பீங்க, அங்க தொழில் நடத்தல, இந்த அத்தனை காரியம் சொல்லுவீங்க. நீங்க அது ஒரே ஒரு நம்பிக்கை. அயோத்தி என்பது ராமர், அயோத்தி என்பது ராமர் பிரானுடைய நம்பிக்கை தான். உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை பாபர்னு ஒரு வாழ்ந்தாடுறது வரல. உண்மை பாபரை கும்பிட போறோம். பாபர் ராமர் வாழ்ந்ததற்கான அடையாளம் நீங்களா சொல்றீங்க இங்க இருக்கு. அடுத்து மதுரால பாபருக்கு ஒரு மசூதியை கட்டுங்க, எல்லா இடங்களையும் கட்டுங்க. என்ன சார் நீங்க பாபர் யார் சார்? பாபர் என்னமோ இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய இந்த மண்ணுக்கானவர் மாதிரி நீங்க பேச வரீங்களே. பாபர் என்பவர் இந்த நாட்டிலே இந்த மண்ணை ஆக்கிரமிக்க வந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர். ஒண்ணு. இரண்டாவது, அது பாபர் மசூதி அல்ல, அங்க இருந்த நம்முடைய வரலாற்று அடையாளங்களை தகர்த்து அந்த இடங்களில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில சில முயற்சிகள் நடந்தது. அதையும் 450 ஆண்டு காலமாக காளிதாசர் ராமாயணம் எழுதின காலத்திலிருந்து அதற்கான எதிர்ப்புகள். இன்னைக்கு நேத்து சாவல, இன்னைக்கு நேத்து போராடல, இன்னைக்கு நேத்து அதுக்கு எதிர்ப்பு வரல. அன்றையிலிருந்து பாபர் நீங்க சொல்றீங்க, அந்த பாபர் வாழ்ந்த காலத்துல இருந்தே எதிர்ப்புகள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதை பாரதிய ஜனதா கட்சி, விஸ்வ இந்து பரிஷத், RSS, இந்து மக்கள் கட்சி, சிவசேனா என்ற அங்கு ராமர் ஆலயம் இன்றைக்கு அமைத்திருக்கின்றோம். அவர்தான் வரலாறு. அடுத்து மதுரை கிருஷ்ணன் பிறந்த இடம் அப்படிங்கிறீங்க. கரெக்டா அந்த மசூதி பக்கத்துல எந்த இடத்துல கிருஷ்ணன் கரெக்டா பிறந்தாரு உங்களுக்கு தான் மட்டும் தெரியும். எங்கெங்கெல்லாம் இந்து மத ஆலயங்கள் இருந்துச்சோ அதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஆக்கிரமிப்பாளர்களுடைய சதி வரலாற்றை மீட்டெடுத்து எங்களுடைய உண்மை வரலாற்றை கொண்டு வருவதிலே எங்கள் காலம் இல்லை என்றாலும் இது 450 ஆண்டுகால போராட்டத்தில் அயோத்தியை கட்டினோம். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை 1000 தியாகங்களை செய்தாவது எங்களுடைய மதுராவையும் இப்பொழுது காசியையும் நாங்கள் இருக்கின்றோம். மதுராக்கு போறீங்க, மதுராவை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுடைய டார்கெட். இந்த தமிழ்நாட்டுல பல வரலாற்று அடையாளங்கள் மிக்க இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, உடையாளூர் என்கின்ற ஊரிலே ராஜராஜ சோழனுடைய ஒரு சமாதி இருக்கு. அந்த சமாதியை இன்னைக்கும் வந்து புனரமைப்பதற்கோ அந்த சமாதியை மீட்டெடுப்பதற்கோ இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த மாதிரி நாங்க எங்களுடைய வரலாற்றுலாம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எங்களுடைய இந்து தர்ம வரலாற்றை எங்கெங்கெல்லாம் புதைந்திருக்கின்றதோ மறைந்திருக்கின்றதோ அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கல்பம். தமிழகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பல இடங்கள்ல பல்வேறு கோவில்கள் புனரமைக்கப்படாமல் சிதிலமடைந்து கிடக்கு.
ஆமா சார். அதை முதல்ல பாருங்க. புதுசா இன்னொரு இடிச்சு கட்டுறதுக்கு இருக்கிறத செய்யலாம்ல இந்து மக்கள் இந்த கேள்வி நீங்க இந்த இடத்துல சேகர் பாபு அவர்கள் உட்கார வைத்துக் கொண்டு நீங்க கேட்டுதான் சரியா? அது அரசாங்கத்தை நான் சொல்லல, உங்களை நான் கேட்கிறேன். 36 நீங்க தான் இந்துக்களுக்காக போராடக்கூடிய இந்து கோயிலை மீட்டெடுக்கணும். இருக்கிற கோயில் என்ன பண்ணீங்க? 36,000 கோயிலும், கோயில் சார்ந்த நிலங்களும், கோயில் சார்ந்த வருமானங்களும், கோயில் சார்ந்த நகைகளும், கோயில் சார்ந்த அத்துணை விதமான நிலங்களிலே இருக்கக்கூடிய விவசாய வருமானங்களும் வாங்கிக்கிறது சேகர் பாபு தானே சார். எங்க சேகர் பாபு வீட்டுக்கு வாங்கி நீங்க சேகர் பாபு வாங்கினா இந்து அறநிலையத்துறை அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அது இந்தியா ஃபுல்லா அறநிலையத்துறை இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. தமிழகத்துல இந்த மாநிலத்துல இருக்க கோயில்கள் இந்த மாநிலத்துல இருக்க இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குல்ல. மோடிஜி கையில இருக்குங்க. இங்க இருக்க வருமானம் என்ன டெல்லிக்கா போகுது? இந்து கோயில்களுடைய வாடகை பணம் எங்க கோயிலுக்கா எங்க டெல்லிக்கா போகுது? சேகர் பாபு கொண்டு போறாரு. அப்ப இந்து சமய அறநிலையத்துறை ஆபீஸ்க்கு தான் போகுது. அந்த ஆபீஸினுடைய அமைச்சர் யாரு? சேகர் பாபு அவர்கள். அவர் தானே உத்தரவு போடணும், அவர் தானே கையெழுத்து போடணும், திட்டம் திட்டணும், ஆனா இருக்க மாட்டாரு. அதை நாங்க தட்டி கேட்டோம்னாக்க எங்க மேல வழக்கு போடுவாரு. ஒரே நிமிஷம் தெரியுமா, நமக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இந்தியா பூரா டோல்கேட் இருக்கு. டோல்கேட் ஃபுல்லா பணம் வாங்குறாங்க. அது நிதின் கட்காரோட ஆபீஸ் போகுது, அவரா கையில கொண்டு போறாரு. டிபார்ட்மெண்ட் தானே அது. அது சாலைகளை மேம்படுத்துறாரு. கடந்த 10 ஆண்டுகளிலே கைகளிலே உள்ள ரேகைகள் போல இந்த நாடு முழுவதையும் இணைத்து, இந்த நாடு முழுக்கவும் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் என்பது, போக்குவரத்து என்பது அடிப்படை என்பதை வாஜ்பாய் அவர்கள் உணர்ந்து தங்க நாற்கரை சாலை போட்டு அந்த தங்க நாற்கரை சாலையை விரிவாக்கம் செய்து கடந்த 10 ஆண்டுகளிலே இவர்கள் செய்த ஆமை போன்ற வேலைகள் எது காங்கிரசினுடைய ஆட்சியிலே, அந்த ஆமை வேகத்தை குதிரை வேகமாக மாற்றியவர் நிதின் கட்கரி. பெருமையாக உண்மையாக ஆதாரபூர்வமா சொல்ல முடியும். ஆனால் நீங்க சொல்றீங்க பாருங்க, என்ன கேள்விகள் வந்தது, சிதலமடைந்த கோயில்கள் மீட்கவில்லை. ஏன்னா அது சேகர் பாபுனுடைய திறமை இல்லாத ஒரு தன்மை. இல்ல உங்களுக்கு தேவையில்லை. ஏன் எனக்கு தேவையில்லை? இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்ல ஏதாவது தவறுனா சொல்லுங்க. கோயில் 36,000 கோயில் கட்டுப்பாட்டுல இருக்கு சார். கிராம கோவில்களுக்கு எல்லாம் 1000 கோயில்களை தவிர, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், 1000 கோயில்களை தவிர மீதி இருக்கக்கூடிய 35,000 கோயில்கள் இன்னைக்கும் விளக்கேற்ற முடியாம, இன்னைக்கும் பூஜை செய்ய முடியாம அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார். அவங்க கட்டுப்பாடு கோவில்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். கோவில் சொல்லுங்க, நான் சொல்றேன் இல்லாத கிராம கோவில்கள் உங்களுக்கு தெரியும், கிராம தனி கோவில்கள் இருக்குல்ல, தனி கோவில் சொல்லட்டுங்களா? அதையே நீங்க செய்யலாம். சொல்லட்டுங்களா? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோயில்களிலே ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னா கூட அவங்க அனுமதி தரணும். அவர்கள் அனுமதி தந்தால்தான் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நான் காசு தரலாம் சார், நான் 10 லட்சம் கூட தரலாம் சார். எங்க தெரியுங்க தரணும்? கும்பாபிஷேகத்தை நான் செலவு பண்ண முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை ஆபீஸ்ல வந்து அவங்களுக்கு நம்ம நிதி கொடுத்து அந்த நிதி எல்லாத்தையும் அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களா பார்த்து சைன் பண்ணி காசை ஒதுக்குவாங்க. எங்களால எந்த விதமான முயற்சிகளும் நேரடியாக எடுக்க முடியாது. எங்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டு நீங்கள் வந்து பணிகள் செய்யுங்கன்னு. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடு ஒவ்வொரு கோவிலுக்கும் தனி செயல் அலுவலர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? செயல்படாத அலுவலர் அது நீங்க செயல்படாத நீங்க சொல்றீங்க. பொதுவா செயல் அலுவலர் தாண்டி விளக்கேத்தல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அங்க ஒரு போஸ்டிங் போட்டு ஒரு ஆளை உட்கார வச்சு கீழே ஒரு 4 பேரை உட்கார வச்சு 5 பேரோட குறையாமல் ஒரு அலுவலகம் இயங்குது. அது எப்படி உங்களுக்கு விளக்கே இல்லாமலாம் பண்ணுவாங்க அவங்க? அப்படியா சார்? எத்தனை கோயில்களுக்கு ஒரு ஈவோ இருக்காங்க தெரியும். பல இடங்களிலாம் வந்து கிலோமீட்டர் கணக்குல இருக்கக்கூடிய 10 கோயில்களுக்கு ஒரு ஈவோ இருப்பாரு. அந்த ஈவோ இந்த கோயில்ல இருந்து இன்னொரு கோயில் போறதுக்கு பல நாட்கள் ஆகும், பல மாசங்கள் ஆகும். அதுவும் இல்லாம போய் பார்க்க தான் முடியும், அங்க என்ன ஏதுன்னு கூட அவரால் எந்த விதமான செயல்களும் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயில்களுக்கும் அறங்காவலர்களை நியமிக்கணும்னு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்த ஈவோக்களுக்கு கோயில்ல எந்த விதமான பணிகளையும் நிர்வாகம் செய்வதற்கான உரிமை கிடையாது. மேற்பார்வை தான் செய்ய முடியும். இவர்கள் எந்த விதமான உத்தரவுகளும் பிறப்பிக்க கூடாது. இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினோட சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை மீறி தான் என்ன பண்றாங்கன்னா, செயல் அலுவலர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த கோயில்ல நடக்கணுங்கிற அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்துட்டு இருக்காங்க. நாம என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், சமய பெரியவர்கள், இந்து மதத்தினுடைய முக்கியஸ்தர்களை அழைத்து ஒரு குழு அமைத்து அவரவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அந்தந்த கோயில்களை புனரமைப்பது, அந்தந்த கோயில்களுக்கான தேவைகளை செய்ய வைக்கக்கூடிய மேற்பார்வையோடு இவர்கள் நிற்க வேண்டுமே தவிர, இவர்கள் அதிகாரத்தை செலுத்தி கடைசியில இத்தனை கோயில்களையும் எந்த விதமான பணிகளையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய வேலைதான் இந்து சமய அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மிக்க நன்றி.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களின் நிலை, அது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோவில்கள் என்னென்ன, மற்றும் இந்து மக்கள் கட்சி எதற்காக போராடுகிறது, இதை பற்றி எங்களுக்கு விவரித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.